டைம் டிராவல் கால பயண தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நமக்கு மூளை அதை பார்த்து மூளை அதை நம்ப ஆரம்பிக்கும். நம்ம மனசை வந்து இறந்த காலத்தை கொண்டு போகிறோம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, டைம் டிராவல் மெடிடேஷன் கால பயண தியானம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோவில் நாம் கற்றுக்க போகிறோம். நமக்கு அந்த தியானத்தை கற்றுக் கொடுப்பவர் கோயம்புத்தூர் நீரோ தெரபிஸ்ட் திரு ஜானி கண்ணன் அவர்கள், ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் இப்போ நம்ம கற்றுக் கொடுக்க போகிறாங்க. வாங்க நீங்களும் நானும் இப்போது டைம் ட்ராவல் மெடிடேஷன் அப்படிங்கிற கால பயண தியானத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்த்து நாமளும் செஞ்சு பயனடைவோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தியான பயிற்சி காலப்பயண தியானம், டைம் ட்ராவல் மெடிடேஷன். வணக்கம், வாழ்கமுடன். இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான தியானத்தில் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூரில் டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ராவின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். மற்றும் நேரடியான வகுப்புகளாக பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசக்தின்னு சொல்லக்கூடிய வாழையிலை குளியல், மண் குளியல், யோகா, டீடாக்ஸ் போன்ற நேரடி வகுப்புகள் 2 நாள் வகுப்பாகவும் மற்றும் 3 நாள் வகுப்பாக யோகா உபாசனான்னு சொல்லக்கூடிய மௌன வகுப்பு மற்றும் ஆல்ஃபா ஆரான்னு சொல்லக்கூடிய கைடட் மெடிடேஷன் மற்றும் ஹீலிங் இதை நேரடியாக மக்களுக்காக நம்ம வந்து வழங்கிட்டுருக்கிறோம். இன்றைக்கி ஒரு தியான பயிற்சியை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாசிட்டிவான நம்ம எண்ணங்களை திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து எதிர்காலத்தில் பாசிட்டிவாக நடக்கும். நிகழ்காலத்துலேயும் இப்போ பாசிட்டிவான நல்ல நிகழ்ச்சிகள் நமக்கு நடக்கும். எதிர்காலத்துலேயும் பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு வரும். அப்படிங்கும்போது அந்த பாசிட்டிவான எண்ணங்களை எப்படி அதிகப்படுத்துறது, அதுக்குள்ளான ஒரு தியான பயிற்சி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அப்படிங்கும்போது அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கப்புறமா எதிர்காலத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்படிங்கும்போது அது 2 கட்டானா நமக்கு இருக்குது. இப்போ நடக்கிறது நல்லா தான் நடக்குமா அப்படின்னாலும் நமக்கு வந்து சந்தேகம் இருக்குது. ஆனால் இறந்த காலத்தில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வந்து நல்லதாக நடந்திருக்குது இல்லைங்களா? அப்போ அதை நம்ம வந்து திருப்பி நினைவு கூறுறது மூலமாக இத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வாழ்நாளில் இப்போ எனக்கு உதாரணமாக எனக்கு 40 வயசு அப்படின்னா 40 வருஷமாக எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நல்ல விதமாக நடந்திருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இப்போ நடக்கக்கூடிய விஷயம் நல்லதாக நடக்கும், எதிர்காலத்துலையும் இதே மாதிரி நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயம் எண்ணங்கள் நமக்கு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தியானம். இப்போ அந்த எண்ணங்களை அந்த பாசிட்டிவாக நம்ம வந்து கொண்டு வரோம். அந்த எண்ணங்களை அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகுனா, மூளை அதை பார்த்து மூளை அதை நம்ப ஆரம்பிக்கும். ஆமாம், நமக்கு நல்ல விதமான விஷயங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நடந்திருக்குது, கண்டிப்பாக இப்போவும் நடக்கும், இனிமேலும் நடக்கும் அப்படிங்கிறது மனசும் மூளையும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ அதுக்கு ஒரு பயிற்சி தான் நம்ம வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம மனசை வந்து இறந்த காலத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ண மாதிரி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி உடம்போட நம்ம வந்து இறந்த காலத்துக்கு போகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம மனசை கொண்டு போக முடியும். நம்ம நினச்சோம்னா ஒரு 5 வயசில் நடந்த ஒரு விஷயம், 10 வயசில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து நினைவு கூற முடியுது இல்லைங்களா? 5 வயசில் நான் வந்து 1ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு போனேன். 10 வயசில் நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து நான் வந்து ஒரு ஹை ஸ்கூலுக்கு போனேன். ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஞாபகம் வருது இல்லைங்களா? அப்போது மனசு வந்து காலப்பயணம் மேற்கொள்ள முடியுது. இப்போ உடம்பால் முடியாட்டியும் நம்ம மனசால் அந்த எண்ணங்களை அங்கே கொண்டு போய் பார்க்க முடியும். அதுதான் நம்ம வந்து இப்போ வந்து செய்ய போகிறோம். அப்போது ஒரு உதாரணமாக எனக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம வந்து 8ஆக பிரிக்க போகிறோம். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி 8 8ஆக மனசு பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம 8ஆக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அப்போ 8ஆக பிரித்தோம்னா ஒவ்வொரு பகுதிக்கும் எவ்வளோ ஆச்சு? 5 வருஷம் அப்படிங்கிறாச்சு. 8 40 40 வயசுக்கு ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 5 வயசு வரைக்கும், 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும், 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நம்ம பிரித்து அதில் நடந்த நல்ல நல்ல விஷயங்களாக நம்ம வந்து மனசில் வந்து நம்ம வந்து காலப்பயணம் சென்று நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ முதல்ல 5 வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 வயசில் அதிகமாக நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல மட்டும் நம்ம கற்பனை வளத்தை நம்ம வந்து சேர்த்திக்கலாம். நினைவில் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம கற்பனையாக அப்போ 5 வயசு வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? அப்போ நம்ம குழந்தையாக பிறந்திருப்போம். அம்மா அப்பா நம்ம பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாங்க.
சந்தோஷமாக நம்ம குழந்தையா பிறக்கும்போது பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். சொந்தக்காரங்க வந்து நம்மளை வந்து கொஞ்சியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ச்சி ஆகும்போது ஒரு வயசு 2 வயசு ஆகும்போது நமக்கு தேவையான ஆடைகள் வந்து நண்பர்கள், அது பெற்றோரோட நண்பர்கள், அ உறவினர்கள் அது வாங்கி கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. நமக்காக வந்து ட்ரெஸ் வாங்கி கொண்டு வந்து குடுத்துருப்பாங்க. அழகு சாதன பொருட்கள் வந்து வாங்கி குடுத்துருப்பாங்க. உணவுப் பொருட்கள் வாங்கி குடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர இனிப்புகள், பட்டாசுகள் இந்த மாரி பலவிதமான பொருட்கள், கிஃப்ட் எல்லாம் வந்து வாங்கி குடுத்துருப்பாங்க. நம்ம கூட கொஞ்சி நம்மளை வளர்த்தியிருப்பாங்க. நம்ம கூட விளையாண்டுருப்பாங்க. ஓடி பிடிச்சு விளையாண்டுருப்பாங்க. எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் இப்ப நமக்கு ஞாபகம் இல்லைனாலும், நம்ம ஒரு 5 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள பார்க்கும்போது, நம்ம அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறோம், மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அத வச்சு நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணலாம். நம்ம ஒரு குழந்தையா இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நம்மள எப்படியெல்லாம் வந்து நம்மளை பார்த்து பார்த்து பராமரிச்சு அவங்க வளர்த்திருப்பாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு குடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம கற்பனை பண்ணி அத வந்து நெனச்சு பார்க்கணும். ஒரு 5 வயசுக்கு மேல நடந்த விஷயங்கள் ஓரளவுக்கு 5லேருந்து 10 வயசு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கலாம். அப்ப அந்த மாரி விஷயங்கள் நீங்க ஸ்கூலுக்கு போனது, அங்க படிச்சது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம். இல்ல பிடிச்ச உணவு பலகாரம் நீங்க வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். எங்கேயாவது ஒரு டூர் போயிருக்கலாம். இல்ல பர்த்டே வந்து சந்தோஷமா நீங்க கொண்டாடியிருக்கலாம். இல்ல புது ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வாங்கி குடுத்துருக்கலாம். இந்த மாரி பலவிதமான விஷயங்கள் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாண்டுருப்பீங்க. இந்த மாரி பல நன்மைகள் வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த விஷயங்கள ஒவ்வொன்னா நம்ம வந்து நெனச்சு பார்க்கணும். அதே மாரி 10லேருந்து 15 அப்போ அடுத்து நீங்க ஒரு ஹை ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. அப்ப அதில என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நல்லதுமா நடந்தது? எங்கெல்லாம் நீங்க டூர் போனீங்க? ஸ்கூல்ல எங்கேயா டூர் கூட்டு போனாங்க? இல்ல வீட்ல எங்கேயா டூர் கூட்டு போயிட்டாங்க? இல்ல ஏதோ ஒரு பண்டிகைகள் நீங்க விமர்சனையா வந்து கொண்டாடுனீங்க. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில நல்லது நடந்திருக்கும். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க உங்களுக்கு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட் உங்களுக்காக சப்போர்ட்டா பேசியிருப்பாங்க. இது மாரி பலவிதமான நன்மைகள் வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும். சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். எல்லாமே ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா நம்ம வந்து நெனச்சு பார்க்கணும். உதாரணமா இல்லைங்க சார் எனக்கு வயசே வந்து 16 தான். அப்படின்னா, நீங்க அவஞ்சா பிரிக்க வேண்டியதில்ல. அப்ப 16 வந்து நீங்க 8ஆ பிரிச்சீங்கன்னா, ஒரு 2 வயசு. 2 8 16 அப்படின்னு. அப்போ 2 வயசுக்கு ஒரு டைமும் நான் வந்து சொல்லும்போது, அத நெனச்சு பார்க்கணும். நினைவில்லாத விஷயங்கள் நீங்களா உங்கள கற்பனை பண்ணி பார்த்து, உங்கள எப்படிலாம் நீங்க வளர்த்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி நீங்க நெனச்சு பார்த்துக்கலாம். எப்போ நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து வருதோ, அப்போ உண்மையாவே உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குதோ, நல்ல 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 நிகழ்வுகள் எல்லாமே எடுத்து நம்ம மனசுல வந்து பார்க்கணும். இதுதான் இந்த தியானத்தோட சிறப்பு அப்படிங்கிறது. அப்ப நல்ல விஷயங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பார்க்க என்ன ஆகும்னா, இந்த மனசு வந்து நம்ப ஆரம்பிக்கும். ஆமா, இதுவரைக்கும் பிறந்ததுலேருந்து இன்னை வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நல்லதா நடந்திருக்கு. சந்தோஷமா நடந்திருக்கு. பிடிச்ச மாரி நடந்திருக்குது. அப்படிங்கும்போது இப்பவும் நல்லதா நடக்கும். இந்த காலத்தில பிரசன்ட் டென்ஸ்லயும் நல்லதா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைக்கும். இனி வரக்கூடிய எதிர்காலத்திலும் கண்டிப்பா வந்து எனக்கு இறந்த காலத்தில நடந்த மாரியே எதிர்காலத்திலயும் நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் உருவாகும். அப்பத்தான் அந்த எண்ணம் அப்படிங்கிறது எண்ணம் போல் வாழ்க்கையா நமக்கு வந்து அமையும். இதைத்தான் நம்ம செய்ய போறோம். அப்ப நான் ஒவ்வொரு பகுதி சொல்றேன். முதல் பகுதி அப்படி சொல்லும்போது கண்ண மூடி நம்ம தியானம் செய்ய போறோம். முதல் பகுதி அப்படிங்கும்போது உங்களோட வயசுல 8ஆ பிரிச்சு அந்த வருஷங்கள உள்ள நடந்த விஷயங்கள நெனச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இருக்கலாம். சில பேருக்கு 80 வயசு இருக்கலாம். அப்படின்னாலும் அத 8ஆ பிரிச்சுன்னா 10 வயசு ஒவ்வொரு பகுதிக்கும் 10 வயசா வந்து அமையும். சில பேத்துக்கு 8ஆ பிரிக்கும்போது 2ங்கிறது 2 1/2 இருக்கலாம், 3 1/2 இருக்கலாம். எப்படியோ ஒரு அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து ஒவ்வொரு பகுதியும் நீங்க நெனச்சு, அதுல நடந்த நல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். யோசனை பண்ணி பார்க்கிறத விட, அத உள்ள ஆழமா தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்குள்ள வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிப்னோசிஸ் செய்யக்கூடிய இந்த சிகிச்சையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆழ்நிலை தூக்கத்துக்கு கொண்டு போயிட்டு, நம்ம ஒவ்வொரு வயசுலயும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறது ஆழ்நிலை தூக்கத்தில கேட்பாங்க. நீங்க 5 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 10 வயசுலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படிங்கும்போதுனா நம்ம தூக்கத்தில ஆழ்நிலை தூக்கத்தில நமக்கே தெரியாம ஒவ்வொன்னா சொல்லுவோம். நான் 5 வயசுல இது செஞ்சேன். 10 வயசுல இது செஞ்சேன். எனக்கு ஒரு கஷ்டம் நடந்தது. இது ஒரு நல்லது நடந்தது. அப்படின்னு அந்த ஆழ்நிலை தூக்கத்தில நம்ம சொல்லுவோம். ஆனா, இதில என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, விழிப்பு நிலையில நமக்கு நம்மோட அவேர்னஸோட நாமளா விருப்பப்பட்டு அந்த ஒவ்வொரு வயதுக்கும் போயி, அதில நடந்த நல்ல விஷயங்கள நம்ம எடுத்து பார்க்க போறோம். போலாங்களா தியானத்துக்கு? சரி. அதேமாரி கைகள முதுகுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கலாம். கைகள்ல உங்களுக்கு வந்து இந்த சின்முத்திரை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கலாம். கொஞ்சம் வலியா இருந்தா கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு, திருப்பியும் நீங்க நேரா வச்சுக்கலாம். காலுக்கு ஏதோ ஒரு விரிப்பு போட்டு பண்ணணும். வெறும் தரையில வந்து செய்யக்கூடாது. ஒண்ணு சேர்ஸ்ல அதில வந்து கீழ வந்து பாய் விரிச்சு, அது மேல உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து நீங்க வந்து இந்த பயிற்சிய செய்யலாம். சரி வாங்க, பயிற்சி போவோம். நான் வந்து முதல் பகுதி, 2வது பகுதின்னு ஒவ்வொன்னுக்குமே
ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கேப் விட்டு நான் சொல்லிகிட்டே வரேன். அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய அந்த வயசில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கணும். சரி, பயிற்சிக்கு போகலாம். கண்களை மூடிக்கலாம். உங்கள் வயதில் 8ல் 1 பாகம், முதல் பாகம் எவ்வளவோ அந்த வயசில் நடந்த விஷயங்கள நம்ம வந்து நினச்சி பார்க்கணும். நினைவில்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கற்பனை வளத்தை இங்கே நம்ம வந்து உபயோகப்படுத்தி கிரியேட்டிவிட்டியாக நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசனை பண்ணி பார்ப்போம். முதல் பகுதி, கண்களை மூடிக்கலாம். ரெண்டாவது பகுதி, ரெண்டாவது பகுதியில் நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், நிகழ்வுகள், நிகழ்ச்சிகளை நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போம். நம் வாழ்க்கையின் 3வது பகுதி, அதில் நடந்த நல்ல விஷயங்கள், நல்ல நிகழ்வுகள், சந்தோஷமான தருணங்கள், இதை நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போம்.
நமது வாழ்க்கையின் 4வது பகுதி. அதில் நடந்த சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இதை நினைவு கூர்ந்து பார்ப்போம். நமது வாழ்க்கையின் 5வது பகுதி. அதில் நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகள், மகிழ்ச்சியான தருணங்கள், கிடைத்த நன்மைகள் இது எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து பார்ப்போம். நமது வாழ்க்கையின் 6வது பகுதி. அதில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான விஷயங்கள், கிடைத்த உதவிகள் எல்லாத்தையும் நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போம். நமது வாழ்வின் 7வது பகுதி. அதில் நடந்த மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், கிடைத்த உதவிகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து பார்ப்போம்.
இறுதியாக 8வது பகுதி, நமது வாழ்வின் 8வது பகுதியில் நடந்த சந்தோஷமான விஷயங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள், கிடைத்த உதவிகள், இன்று வரை நடந்த விஷயங்களை நம்ம நினைவு கூர்ந்து பார்ப்போம். நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை பல்வேறு விதமான மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், நிறைய உதவிகள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது. எப்படி இறந்த காலத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதோ அதே போல நிகழ்காலத்திலும் எப்பொழுதும் எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். எதிர்காலத்திலும் நல்ல விஷயங்கள், சந்தோஷமான தருணங்கள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், நிறைய உதவிகள் எப்பொழுதும் எனக்கு கிடைக்கும். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். மெதுவாக முத்திரை தளர்த்திக்கலாம். கைகளை மெதுவாக உரசி சூடு வர மாதிரி செஞ்சு கண் மேலே வச்சு கண்ணுக்கு முன்னாடி ஒரு அடி முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கையை பார்த்து தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இது மாதிரி பல நல்ல தியான பயிற்சிகளோடு மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனலில் வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அப்படின்னா புரிஞ்சுக்குங்க, இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomytherapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த்து கிளாஸுங்க.